இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பூரண கொழுக்கட்டை நான் பண்ணுறதுக்கு கடையில் வாங்கியிருக்க இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வீட்டிலையே செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டில் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ண முடியாதவங்களுக்கான ரெசிபி தான். அதே மாதிரி கொழுக்கட்டை செய்ய தெரியாதவங்களுக்கான ரெசிபி தான். இது ரொம்பவே ஈஸி தான். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 கப் இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் அந்த மாவை நீங்கள் வீட்டிலே பண்ணியிருந்தாலுமே சரி, இல்லை கடையில் வாங்கியிருந்தாலுமே சரி, இந்த மாதிரி கடாயில் ஒரு முறை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான கொழுக்கட்டை நம்மளால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்ட பிறகு இன்னொரு கடாயில் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடியே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மாவை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க. பயப்பட தேவையில்லை, இந்த மாதிரி தான் நல்லா கட்டி சேர்ந்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடணும். இப்போ மாவு நல்லா ஆறிட்டு இருக்க கேப்பில் இன்னொரு கடாயில் 1/2 கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். இதுலேயே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஒரு பவுலில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதே 1/2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வெல்லத்தை டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். இருந்தாலுமே நம்ம வெல்லத்தை இந்த மாதிரி கரைச்சி ஆட் பண்ணும்போது அதில் உள்ள தூசெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா துருவன தேங்காய். தேங்காயை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தேங்காய் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணி தீயெல்லாம் வைக்க வேணாம். லைட்டாக ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ நம்ம ஆல்ரெடியே கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை வடிகட்டி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடியே வேக வச்சுருந்த கடலைப்பருப்பையும் இதிலேயே ஆட் பண்ணிவிட்டு இது 3த்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்கணும். இதுலேயே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, பூரணமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மாவும் நல்லாவே ஆறி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு ரொம்ப ரவுண்டாக பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நான் லைட்டாக இந்த மாதிரி சாஃப்டாக இருக்க வரைக்கும் மாவு ரெடி பண்ணாலே போதும். அடுத்து கொழுக்கட்டையினுடைய அச்சில் நம்ம சின்னதாக ரவுண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். சென்டரில் மட்டும் லைட்டாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளேயே நம்ம பூரணத்தை ஸ்டஃப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மேலே கொஞ்சமாக மாவு வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி அச்சை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை கிடைக்கும். இதே மாதிரியே எல்லா பேட்சஸும் பண்ணிக்கணும். இது ரொம்பவே ஈஸி தான்.
சாம்பிளுக்காக 4 காமிச்சிருக்கேன். இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இருபது நிமிஷம் நல்லா வெந்துட்ட பிறகு நமக்கு ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டை வந்து கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து அச்சு நல்லா ஷேப்பான அச்சு கிடச்சிச்சின்னா அது பர்ஃபெக்டாகவே வரும். இந்த பூரண கொழுக்கட்டை வந்து ரொம்பவே ஈஸி தான். குட்டீஸ் நீங்கள்லாம் கூடவே இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த கொழுக்கட்டை ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.